ஹலோ ஹலோ. யார்? பேங்க் மேனேஜர் மணிக்குமார் பேசுகிறேங்க. இப்போ மெசேஜ் அனுப்பிச்சுட்ற பார்த்தீங்களா? இல்லையே. சார் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அக்கௌண்ட் இப்போ அது லாக் இருக்கு. என்ன பண்ணணுமா? ஓப்பன் பண்ணணுமா யூஸ் பண்ணுமா சொல்லுங்கள். புரியல என்ன? ஏடிஎம் கார்டு தெரியுமா? ஆமாம், ஏடிஎம் கார்டு. இப்போ லாக் இருக்கு. அது என்ன பண்ணணுமா? ஓப்பன் பண்ணணுமா லாக் பண்ணுமா சொல்லுங்கள். யார் ஏடிஎம்? உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருக்கே இல்லையே? உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இப்போ லாக் இருக்கு. லேக்கா? ஆமாம், லாக் இருக்கு. அது என்ன பண்ணணுமா? ஓப்பன் பண்ணணுமா லாக் பண்ணுமா சொல்லுங்கள். எனக்கு புரியல. நீங்கள் என்ன ஊர்? பேங்க் மேனேஜர் மணிக்குமார் பேசுகிறேங்க சார். உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இப்போ லாஸ்ட் டேட்டில் லாக் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணணுமா? ஓப்பன் பண்ணணுமா லாக் பண்ணுமா சொல்லுங்கள். எனக்கு எதுவும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நான் பேங்க்குக்கு வரேன். நான் எந்த பிரான்ச்சு? ஓகே சார். ஏடிஎம் கார்டு இப்போ கையில் இருக்கு. என் கையில் தான் இருக்குது. ஏடிஎம் கார்டு பார்த்தீங்க, எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள். எக்ஸ்பைரி டேட்டா? ஆமாம். நீங்கள் எந்த பிரான்ச்சு? பேங்க்கில் பேசுகிறேங்க. பேங்க் மேனேஜர் மணிக்குமார். எந்த பேங்க்? எந்த பேங்க்கு? ஏடிஎம் கார்டில் எக்ஸ்பைரி டேட் சொல்லுங்கள். டேட் நம்பர், எக்ஸ்பைரி டேட் நம்பர், மாதம் வருஷம் டேட் இருக்கு. சார் நீங்கள் எந்த பிரான்ச்சு, எந்த பேங்க்கு? என்கிட்ட 3 பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்குது. எந்த பேங்க்கு, எந்த பிரான்ச்சுன்னு சொல்லுங்கள். இந்தியன் பேங்க்கில். இந்தியன் பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட்டே இல்லையே. சார் இந்தியன் பேங்க்ல பேசுறீங்க பிரான்ச்சில். ஓகே, அது 79 ஏடிஎம் கார்டில் ரெனுவல் வெரிஃபை ஆக்டிவேட் ஆகலாம். சார் நான் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட்டே வச்சில்ல. ராங் நம்பர். ஓகே சார். இங்கே இந்தியன் ஹெட் பிரான்ச்சில் பேசுறீங்க. 79 ஏடிஎம் கார்டு ரெனுவல் வெரிஃபை ஆக்டிவேட் ஆகலாம். ஓகே, உங்களுக்கு ஏடிஎம் கார்டு என்ன பேங்க்ல இருக்கு பார்த்தீங்க, எக்ஸ்பைரி டேட் சொல்லுங்க, ரெனுவல் ஆக்டிவேட் பண்ணணும். இந்தியன் பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட்டே இல்லைன்றேன். ஏடிஎம்ன்றீங்க. இந்தியன் பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட்டே இல்லைங்க. சார் ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், எஸ்பிஐ பேங்க்ல, ஐஓபிஐ பேங்க்ல எல்லாமே ஃபுல்லா பேங்க்ல ஏடிஎம் கார்டு ரெனுவல் வெரிஃபை ஆக்டிவேட் ஆகலாம். ஓகே. நீங்கள் எந்த பிரான்ச்சு? சென்னை ஹெட் பிரான்ச். எந்த பேங்க்கு? சென்னை ஹெட் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல. அப்புறம் என் அக்கௌண்ட்டே இல்லைன்ற நீங்கள் இந்தியன் பேங்க் வந்து பேசுகிறீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஓகே சார், மோடி சர்க்கார்ல ரூல்ஸ் இருக்கு. எல்லாமே ஏடிஎம் கார்டு ஃபுல்லா பேங்க்ல ஏடிஎம் கார்டு. கனரா பேங்க், எஸ்எஸ்சி பேங்க்ல எல்லாமே பேங்க்ல ஏடிஎம் கார்டு ரெனுவல் வெரிஃபை ஆக்டிவேட் ஆகலாம். ஓகே. எனக்கு எதுவுமே இப்போ வேலிடிட்டி முடியல. எல்லாமே இன்னொரு 6-7 இயர்ஸ்க்கு இருக்கு. ஒன்று வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு வேலிடிட்டி. எவ்வளோ இருக்கு? 10 இயர்ஸ் இருக்கு. 2037 வரைக்கும் இருக்கு எனக்கு. 2 days 37 அடுத்து. ஆமாம், வேலிடிட்டி 37 வரைக்கும் இருக்கு. உங்கள் பேர் என்ன? லாஸ்ட் எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ இருக்கு? லாஸ்ட் எக்ஸ்பைரி டேட் தான் சார் 37. ஆமாம். அடுத்து என்ன அடுத்து? அவ்வளோதான் சார். ஃபுல்லா டேட் சொல்லுங்க. ஃபுல்லா டேட்டா? 1 செகண்ட் இருங்க. 05/37. 05/37. ஆமாம் சார். அதே இல்லை சார், அது மேலே இருக்கு, 4 நாள் இருக்கு, அதே டேட் இருக்கு. சார் நான் வேலிட் த்ரூ தானே கேட்குறீங்க? இல்லை சார், 4 நாள் இருக்கு. 16 நம்பர் டேட் இல்லையே. ஆமாம், 4 நாள் இருக்கு. 16 நம்பர் இருக்கு, வெரிஃபிகேஷன் நம்பர். 4 நம்பர்லாம் எதுவும் இல்லையே. ஆமாம், 4 நாள் இருக்கு. 16 நம்பர் டேட் எதுவும் மேலே இருக்கு. 1954. 1954 இல்லை சார். ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு? புரியல, என்ன கேட்குறீங்க நீங்கள்? ஏடிஎம் கார்டில் இருக்கு. 4 நாள் இருக்கு. 16 நம்பர் தனியாக இருக்கு. உங்களுக்கு ஏடிஎம் கார்டு நம்பரே வேணுமா? ஆமாம். அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சார் உங்கள் பின் நம்பர் இல்லை சார். பின் நம்பர் இல்லை. அது ஏடிஎம் கார்டில் இருக்கு. 4 16 நம்பர் இருக்கு. எவ்வளோ இருக்கு? அது சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரிலாம் கேட்டால் சொல்லக்கூடாதுன்னு பேங்க்கில் சொல்லியிருக்காங்களே.
ஓகே சார், உங்கள் பின் நம்பர் சொல்ல முடியாது. அது டேட் நம்பர் இருக்கு, வெரிஃபிகேஷன் நம்பர், ரினிவல் நம்பரா? நான் தான் ஏங்க ரெனியூவல் எனக்கு 37 வரைக்கும் இருக்குது. நான் இப்போ எதுக்கு ரெனியூவல் பண்ணணும்? 2037 கால் பண்ணுங்க, நான் ரெனியூவல் பண்ணிக்கிறேன். அது இல்ல சார், அது டேட் அது இல்ல. ஆ அது மேலே இருக்கு, 4 நாள் இருக்கு, வெரிஃபிகேஷன் நம்பர் இருக்கு, ரினிவல் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் உங்களுக்கு எதுக்கு? சொல்லுங்க. அந்த நம்பர்லாம் சொல்ல முடியாது. அந்த நம்பர் சொல்ல முடியாது? சொல்லவே முடியாது. ஓகே, என்ன பண்ணுமா, லாக் பண்ணுமா? புரியல. ஹலோ சார், ஏடிஎம் கார்டு அது ரினிவல் நம்பர் இருக்கு, அது பின் நம்பர் இல்ல. ஓகே, ரெனியூவல் பண்ணாம நான் பேங்க்குக்கு போய் நான் ரெனியூவல் பண்ணிக்கிறேன் சார். நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன ஹெட் பிரான்ச்ல பேசுறீங்க, லோக்கல் பிரான்ச்ல தேவல? நான் லோக்கல் பிரான்ச்லயே போய் பண்ணிக்கிறேன். அவங்களே இங்கேயே வந்து பண்ணிக்க சொல்லிட்டாங்களே. நான் ஏன் ஹெட் பிரான்ச்சுக்கு வரணும்? அதுவும் இந்தியன் பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது. நான் எந்த ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்றேனே உங்களுக்கு தெரியாது. இல்ல சார், பின் நம்பர் சொல்ல முடியாது. உங்கள் 4 நாள் இருக்கு, 16 நம்பர் இருக்கு. அதை வச்சுட்டு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. ஆமா, அது உங்களுக்கு ரெனிவல் பண்ணணும். ஏன் ரெனியூவல் பண்ணணும்? இருக்கோ அது ஏடிஎம் கார்டு ரினிவல் பண்ணணும். உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்ற, வெயிட் பண்ணுங்க. 4 நாள் இருக்கு, 16 நம்பர் எவ்வளோ இருக்கு சொல்லுங்க. என் நம்பர் எங்க இருந்து எடுத்தீங்க நீங்க? ஆ என் நம்பர் எங்க இருந்து எடுத்தீங்க? இந்த நம்பர் நான் வந்து எந்த பேங்க்லயுமே கொடுக்கலையே. இது என் பர்சனல் நம்பர். ஆமா, உங்களுக்கு வேற நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. சார் 2 நம்பர் ஒரே போன்ல தான் சார் இருக்கு. 2 நம்பர் ஒரே மொபைல்ல தான் இருக்கு. 2 போன். இப்போ நீங்க பேசுற நம்பர்ல தான் நான் இன்னொரு போனையும் போட்டு வச்சிருக்கேன் சிம்மு. இல்ல, அது வீட்ல ஏதோ கால் பண்ணீங்க, ஃபோன் பண்ணீங்க, அது நம்பர்ல அது கொடுத்துல, அது நம்பர்ல. நீங்க என்ன ஊரு? சென்னை ஹெட் பிரான்ச்ல. சென்னை ஹெட் பிரான்ச். உங்க நேம் என்ன? மணிக்குமார். மணிக்குமார். ஓகே சார். சொல்லுங்க. இந்தியன் பேங்க் தானே? ஆமா. என் பேர் சொல்லுங்க. மணிக்குமார். என் பேர், என் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். யாருக்கு நீங்க ரெனியூவல் பண்ண போறீங்க? உங்களுக்கு பேர் இங்க சிஸ்டம்ல லாக் இருக்கு. ஏடிஎம் கார்டு அக்கவுண்ட் லாக் இருக்கு. ஓகே, ஏடிஎம் நம்பர், அக்கௌண்ட் நம்பர்லாம் லாக் இருக்குன்னா என் ஃபோன் நம்பர் மட்டும் ஏன் உங்களுக்கு லாக் ஆகல? என் ஃபோன் நம்பர் மட்டும் எப்படி இருக்கு? பேரே தெரியாம நீங்க மட்டும் கஸ்டமர் கால் பண்றீங்க. பேங்க்ல இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஒரு கஸ்டமர் நேமே வராம கண்டினியூ லாக் பண்ணுமா? அதெல்லாம் லாக் பண்ணுங்க. அது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தான் இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட்டே இல்லையே. நீங்க இந்தியன் பேங்க் மெயின் பிரான்ச்சில் உட்காந்துன்னு என் நம்பர், என் அக்கௌண்ட் எப்படி நீங்க பிளாக் பண்ண முடியும்? சார், மோடி சர்க்கார்ல ரூல்ஸ் இருக்கு. மோடி சர்க்கார் ஏன் சார் எல்லாத்தையுமே இந்தியன் பேங்க் அப்படி கொடுத்துட்டாரு? எனக்கு தான் என் பேங்க் இருக்குல்ல. எனக்கு என் அக்கௌண்ட் இருக்க பேங்க்ல போய் நான் ரெனியூவல் பண்ணிக்குவேன். சார், இந்தியன் ஹெட் பிரான்ச்ல பேசுறீங்க. ஓகே, 79 பேங்க்ல ஏடிஎம் கார்டு ரினிவல் பண்ணணும்னா மோடி சர்க்கார்ல ரூல்ஸ் இருக்கு. சார் நான் போய் பண்ணிக்கிறேன் சார் என் பேங்க்ல. லோக்கல் பிரான்ச் தேவல சார். சென்னை வரவா? ஆமா. சரி, நான் சென்னை வந்து பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அனுப்புறீங்களா, மெசேஜ் பண்றீங்களா? அட்ரஸ் இருக்கு. சென்னை ஹெட் பிரான்ச் மேலாப்பூர், ஏடிஎம் கார்டு கால் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல். ஓகே சார். நீங்க எனக்கு அட்ரஸ் வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருங்க. இல்ல சார், இப்போ 10 மினிட்ஸ் டைம் இருக்கு உங்களுக்கு. என்ன பண்ணணுமா சொல்லுங்க. இப்போ எனக்கு நீங்க எதுவுமே பண்ண வேணாம். எனக்கு அட்ரஸ் மட்டும் எஸ்எம்எஸ் பண்ணிருங்க. நான் நேரில் வந்து பாத்துக்கிறேன், ரெனியூவல் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ லாக் பண்ணுமா? ஒரு செகண்ட். ஓகே.